வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் ஹிப்னாட்டிசம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஹிப்னாட்டிசம்னா என்ன, ஹிப்னோ தெரப்பின்னா என்ன, அது எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையும், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் போகலாம். முதல்ல இந்த ஹிப்னோ தெரப்பி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரலாம், அவங்க விருப்பப்பட்டால். அவங்களுக்கே தெரியுது ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதை விட்டு வெளியில் வர முடியல. அது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், அல்லது ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கலாம், வேறு எந்த பழக்க வழக்கமாக கூட இருக்கலாம். அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹிப்னோ தெரப்பி மூலமாக நம்ம உதவி செய்யலாம். அடுத்தபடியாக யாரெல்லாம் அவங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிப்னோ தெரப்பி ஒரு தீர்வாக அமையும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அல்லது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவாக இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியுது, எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலை, என்னுடைய மனநிலையை மாற்றணும், நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலையை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம ஹிப்னோ தெரப்பி மூலமாக உதவி செய்யலாம். அத்லெட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுடைய மென்டல் ஸ்டாமினாவை அதிகப்படுத்துறதுக்காகவும் கேமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறதுக்காகவும் நாம் ஹெல்ப் பண்ண முடியும். பிஸ்னஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தினசரி ஏகப்பட்ட பேரை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏகப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும் விதமாகவும் அவங்க பிஸ்னஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு உண்டான மனநிலையை ஏற்படுத்த ஹிப்னோ தெரப்பி மூலமாக முடியும். ஒரு அமைதியான மனநிலையை ஏற்படுத்துறதுக்கு நாம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுடைய மெமரியை அதிகப்படுத்துறதுக்காகவும் படிப்பில் கவனத்தை செலுத்துறதுக்காகவும் நாம் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணலாம். அந்த எக்ஸாமையோ அல்லது இன்டர்வியூவையோ தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு மனநிலையை எப்படி தயார் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படும். அந்த உதவியை நாம் ஹிப்னோ தெரப்பி மூலமாக செய்ய முடியும். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, அதையும் நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1, யார் ஹிப்னோ தெரப்பிக்கு தயாராக இல்லையோ அவங்களுக்கு நாம் ஹிப்னோ தெரப்பி பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருனுடைய மனநிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அவர் நினைக்கல, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், மாறுறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹிப்னோ தெரப்பிக்கு நிச்சயமாக ஒத்துழைக்க மாட்டாங்க. இது யாருக்கு நம்ம ஹிப்னோ தெரப்பி பண்ணுறோமோ அவங்களுடைய முழு சம்மதத்தோடையும் முழு ஒத்துழைப்போடையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் இந்த ப்ராசஸ்க்கு தயாராக இல்லை அப்படின்னா அவங்கள நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்கு ஹிப்னோ தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்தபடியாக ஹிப்னோ தெரப்பியை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் பரிந்துரைக்கிறது கிடையாது. ஒருத்தர் கேன்சர் தேர்ட் ஸ்டேஜில் இருக்காரு, வாங்க நீங்கள் ஹிப்னோ தெரப்பி எடுத்துக்கங்க, மருந்து மாத்திரைகள்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஹிப்னோ தெரப்பி அப்படிங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான். உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அதனால் அதுக்கு ஹிப்னோ தெரப்பியை பரிந்துரைக்க முடியாது. ஆனால் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஹிப்னோ தெரப்பியை நீங்கள் ஒரு அடிஷ்னல் தெரப்பியாக எடுத்துக்கலாம். உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே ஹிப்னோ தெரப்பி நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ரெக்கவரி ஆகக்கூடிய அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது கொஞ்சம் விரைவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு அடிஷ்னல் தெரப்பியாக ஹிப்னோ தெரப்பியை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றத சொல்லிடுறேன். ஹிப்னோ தெரப்பிங்கிறது வெளி உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. என்னை ஒருத்தர் குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னை தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன நான் ஹிப்னடைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் மாறிடுவாரா அப்படின்னா நிச்சயமாக மாற மாட்டார்.
அதனால் வெளி உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த ஹிப்னோ தெரப்பி ஏற்படுத்தாது. அப்போ வெளி உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், மற்றவங்க மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் ஹிப்னோ தெரப்பி பண்ணணுமே தவிர உங்களுக்கு ஹிப்னோ தெரப்பி பண்ணால் அது பலனளிக்காது. ஆனால் அது உள்ளார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்டர்னல் சேஞ்சஸை, உங்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க என்ன சொன்னால் என்ன, நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்ட்டு உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைச்சிக்க முடியும். அதுக்கு வேணால் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே தவிர வெளி உலகத்தில் எந்த மாற்றத்தையும் ஹிப்னோ தெரப்பி மூலமாக ஏற்படுத்த முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய ஹிப்னோ தெரப்பி ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது 100 days ப்ரோக்ராம், 100 நாள் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரே நாளில் எந்த மாற்றமும் ஏற்பட்டுறாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் வந்திருக்கீங்க. ஏற்கனவே ஒரு தவறான பிஹேவியர், தவறான ப்ரோக்ராம் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டு அது உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷமாக அந்த ப்ரோக்ராம் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ப்ரோக்ராமை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ப்ரோக்ராமை ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அதுக்கு ஒரு 100 நாட்கள் டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த 100 நாட்கள் எப்படி போகும் அப்படின்னா 1-to-1 ஹிப்னோ தெரப்பி ஆன்லைன் செஷன் இருக்கும். இது மொத்தம் 11 செஷன் இருக்கும். ஆன்லைனில் தான் இந்த செஷன் நான் பண்ணுறேன். அது 11 செஷன் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு செஷன் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு இருக்கும். 2வது செஷன் 10வது நாளில் இருக்கும். 3வது செஷன் 20வது நாளில் இருக்கும். இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை செஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 100வது நாள் அன்னைக்கு 11வது செஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 11 செஷனை நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த ஒரு செஷன் அப்படிங்கிறது 1 மணி நேரம் இருக்கும். அப்போ 11 செஷன் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திடுறேன். இந்த ஆன்லைன் செஷன் அப்படிங்கிறது எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இருக்கும் அப்படின்னா ஹிப்னோ தெரப்பி, மோஸ்ட்லி அதில் ஹிப்னோ தெரப்பி இருக்கும். என்எல்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர். சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு பேர். டிஎல்டி, டைம் லைன் தெரப்பி அப்படின்னு பேர். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணின ஒரு செஷனாக இருக்கும். ஆனால் ஒரு 70% அதில் ஹிப்னோ தெரப்பி இருக்கும். பாக்கி விஷயங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வேகமாக கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்னிக்ஸையும் நான் கம்பைன் பண்ணி இந்த ஆன்லைன் செஷனை நான் நடத்துவேன். மொத்தம் 11 செஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ண தயாராக இருக்கணும். அதே மாதிரி இந்த 100 நாளைக்கும் டெய்லி அசைன்மெண்ட் அப்படின்றத நான் கொடுப்பேன். அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் செலவு செஞ்சே ஆகணும். நான் கொடுக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு. அது செல்ஃப் ஹிப்னாசிஸ், நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்புறம் பிரெயின் ஜிம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நம்முடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரெயின் ஜிம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம செய்யறதன் மூலமாக நம்முடைய பிரெயினை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு உங்களுடைய ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நான் டெய்லி அசைன்மெண்ட் அப்படின்றது கொடுப்பேன். தினம் அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பி வைக்கணும். இன்றைக்கி அசைன்மெண்ட்டை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 100 நாளைக்கு 100 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் நம்முடைய இந்த 100 days ப்ரோக்ராமில் இருக்குது. 11 ஆன்லைன் செஷன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய டெய்லி அசைன்மெண்ட்டும் 100 நாளைக்கு இருக்குது. இறுதியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர்றீங்க. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் தான் ஆசைப்படுறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதனால் இந்த 100 நாள் ப்ரோக்ராமுக்கு நான் உங்களை நம்பி தான் வர்றேன் அப்படின்னு என்னை பார்த்து சொல்லாதீங்க. அதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்பி வாங்க. 100 நாள் நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன். டெய்லி அசைன்மெண்ட்டை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த 11 ஆன்லைன் செஷனும் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்
அப்படின்னு உங்களை நம்பி நீங்கள் வாங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு பசி எடுக்குது அப்படிங்கிறதுக்காக என்னால் சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக என்னால் தூங்கி எழுந்திருக்க முடியாது. அது எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். அதுக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறேன். மை ஜாப் இஸ் டு ஃபெசிலிட்டேட். இப்போ நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? ஹிப்னோதெரப்பி, என்எல்பி, சிபிடி, டிஎல்டி, பிரெயின் ஜிம், நியூரோபிளாஸ்டிசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டேட்டராக நான் இங்கே இருக்கேன். நான் உங்களை கைட் பண்ணுறேன். இந்த மனம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால மனநிலையை நிறைய பேருக்கு மாற்றி அமைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் என்னால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும், உங்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஒரு கோச்சாக இருப்பேன். ஒரு கிரிக்கெட்டர் விளையாடுறாரு அப்படின்னா கிரிக்கெட் கிரவுண்டில் அவர் தான் இறங்கி விளையாடுறாரு, அவர் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் விளையாடுறாரு. ஆனால் கோச் அப்படிங்கிறவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக, அந்த பிளேயர்னுடைய பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துறதுக்காக அவருக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கோச்சினுடைய டியூட்டியை தான் இந்த 100 நாளில் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஆகவே இந்த 100 நாள் நீங்கள் டெடிகேட்டடாக என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நாம் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் என்னால் செய்யறதுக்கு கஷ்டம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, அதில் சிரமம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னால் முடியாது. ஏன்னா மாற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தணும், அதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நான் சைக்காலஜியில் என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், அதை பயன்படுத்தி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஹெல்ப் தான் நான் பண்ணுறேனே தவிர மாற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்த போகிறீங்க. அதுக்கு நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ 100 நாள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தயாராக இருக்கும் பட்சத்தில் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை 100 நாள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.